கூட குளிர் இல்லைங்க. காலையில் குளிருக்கு நான் குல்லாவை போட்டுட்டு பால் வாங்க கிளம்பிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். அங்கேயும் பார்த்தா பயங்கர கூட்டம். போய் பாலை வாங்கி விட்டுட்டு வீட்டை கூட்டிட்டு அப்புறம் வாசல் துடைக்க ஆரம்பித்தோம். நாங்கள் வந்து அழகழகாக சின்ன சின்ன செடியாக வச்சுருக்கோம். அதுக்கும் தண்ணியை ஊற்றிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக பிம்பிள் ஆயிடுச்சு. காலையில் எழுந்திரிச்ச உடனே மஞ்சள் போடுற அளவுக்கு என் நிலமை ஆயிடுச்சு. என் தங்கச்சியும் எங்கள் அம்மாவை பாருங்க எப்படி தூங்கிட்டு இருக்காங்கன்னு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி பொங்கலுக்கு ட்ரெஸ் பர்ச்சேசிங்காக பக்கத்தில் கிளம்பிட்டோம். 2 பேத்துக்கு இடையில மாட்டிக்கிட்டு நான் பட்ட பாடு இருக்கே. அதே ஊரில் எங்கள் அக்காவும் இருந்தாங்க. அவங்களையும் பார்த்துட்டு ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் ஓரளவு இருந்துச்சு. பார்த்துட்டு எனக்கும் என் தங்கச்சிக்கு அப்பாவுக்கு அம்மாவுக்கு எல்லாருக்குமே நாங்கள் ட்ரெஸ் எடுத்துட்டோங்க. ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா 1000 1500 சொல்கிறாங்க. போன அலைச்சலில் சாப்பாடு செய்ய நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு 10 இட்லி வாங்கலான்னு தூக்குச்சட்டியை தூக்கிட்டு கிளம்பிட்டேங்க. அங்கேயும் கூட்டம். எங்கே போனாலும் நமக்கு இந்த கூட்டம் மட்டும் விடவே மாட்டேங்குது. நம்ம லைஃப்பை எப்போவுமே பிஸியாக வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போகுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு லைக்கே பண்ண மாட்டேறீங்க, பண்ணிடுங்க.